ராம் நாராயண ராம். பூமியின் மார்பில் எண்ணற்ற உயிர்கள் இருப்பதைப் போலவே ஒவ்வொரு உயிரினத்தின் உடலிலும் பல உயிர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, பாதுகாக்கப்படவோ அல்லது அங்கேயே வசிக்கவோ செய்கிறார்கள். இந்த விதி பண்டை காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. இந்த உலகத்தில் நாம் நம்முடைய விதிகளின் வழியாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒத்துழைப்பு உலக இயற்கையின் விதிகளின் மூலம் நிகழ்கிறதென்றால், அதுபோலவே மற்ற ஒத்துழைப்புகளும் உள்ளன. அவை கிடைத்தால் நாம் உள்ளார்ந்த பெரிய ஒலி விராட்சுர் உடன் இணையும் வாய்ப்பை பெறுகிறோம். நாம் அந்த உதவிக்கான ஆதாரமாகிய அசல் பொருட்களின் குழுவை தேவைப்படுகிறோம். அதன் மூலமாக, அதன் ஆதரத்தால் நாம் அந்த மையத்தை அடைய முடியும். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் கிடைக்கும் உதவியின் வழியாக இவ்வாறு அனைவரையும் கற்றுக் கொடுக்கச் செய்து முன்னோக்கி இழுத்துச் செல்கிறோம். அதனால்தான் இன்று அதை விஞ்ஞானம் எனக் கூறுங்கள், மருத்துவ சக்தி எனக் கூறுங்கள். ஆயிரக்கணக்கான துறைகளில் பல ஆசான்களால் பலர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்வி அமைப்பின் மூலம் பரஸ்பர பரிமாற்றத்தின் வழியே நாடு உருவாகியுள்ளது. அவர்கள் வேறு வேறு துறைகளின் செயல்பாடுகளின்படி வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படலாம். ஆனால் அவர்கள் இறுதியில் இறைவன், அவதாரம், சாதகர், மகான் ஆகியவையை குறிக்கின்றனர், வேறு எதுவும் அல்ல. இங்கே உள்ள கல்வி மற்றும் அதன் பரிமாற்றத்தால் ஒரு பரந்த உலகம் உருவாகியுள்ளது.